தேதி ஜூலை 5. நமது குரூப் 2 தேர்வுக்கு இன்றிலிருந்து சரியாக சொல்லணும்னா 100 நாள் இருக்குது. 100 நாள் இருக்குது. இந்த 100 நாளுமே நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். இந்த 100 நாள் நேற்று வரைக்கும் நான் டிஎன்பிசியில் இன்றைக்கே வரல அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஒரு முறையாவது இந்த டிஎன்பிசி பக்கம் வாங்க. நம்ம எப்போ பாரு பிஜிடிஆர்பி எழுதுறோம், யூஜிடிஆர்பி எழுதுறோம், டெட் எழுதுறோம். நம்ம பிஎட் எம்எட் முடிச்சிட்டாலே நம்ம டிஎன்பிசி லைன்கிட்டே வர மாட்டோம். நீங்கள் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் போஸ்டிங். ஒரு பிஜிடிஆர்பி நீங்கள் எழுதுறீங்கன்னா மேக்ஸில் 100 வேக்கண்ட் மட்டும்தான். அதுவே ஒரு டிஎன்பிசி லைனுக்கு வாங்கலாம், கொட்டி கிடக்குது வேலை. குரூப் 2, குரூப் 4, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு அப்படின்னு ஒவ்வொரு துறைக்கும் கெமிஸ்ட்ரி மேஜ் இருக்குது, மேக்ஸ் மேஜ் இருக்குது, நான் டெக்னிக்கல் போஸ்டிங் இருக்குது, டெக்னிக்கல் போஸ்டிங் இருக்குது, இன்டர்வியூ போஸ்டிங் இருக்குது. இது மாதிரி பல்வேறு துறைகளில் பல்வேறு வேலை வாய்ப்புகள் டிஎன்பிசி லைனில் இருக்குது. நம்ம பிஎட் முடிச்சுட்டு ஒரே காரணத்தினால இந்த தேர்வெல்லாம் நம்ம புறக்கணிக்கணும். சார் நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் வெற்றி பெற முடியுமா? முடியும். அதாவது ஆஸ் ஏ டீச்சராக நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லுங்கள், உங்களால் முடியாது, வேறு யாராலையும் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறீங்க. அதே அட்வைஸ் தான் அனைவருக்கும் நான் சொல்கிறேன். உங்களால் முடியாது, வேறு யாராலையும் முடியாதுன்னு நினச்சி ஃபஸ்ட்டு உட்காருங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 100 நாளில் முடியுமா, 50 நாளில் முடியுமா அப்படின்னு நெகட்டிவ் தாட்டில் முடியுமான்னு கேள்வி கேட்காதீங்க. முடியும்னு நினைங்க. அந்த ஒவ்வொரு நாளும் முடியும்னு நினைக்கும் போது தான் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தன்னை மீறி அதில் நம்ம சாதிச்சிருவோம். லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க, இதில் எனக்கு சாத்தியமா அப்படின்னு நினைக்காதீங்க. அத்தனை பேருமே படிக்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், திறமசாலிகள், உண்மையிலே ஒரு கணக்கு விரைவாக படக்கூடிய மாணவர்கள். எல்லா கோச்சிங் சென்டர்லையும் ஃபஸ்ட் மார்க் இருப்பான் டெஸ்ட் வச்சா. ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்காதுன்னா ஒரு நிதானம் இருக்காது, அவசரம் இருக்கும். அங்கே சொல்லிக் கொடுக்குற ஆசிரியரை என்ன சொல்ல வராங்கன்னு கேட்க மாட்டான், இவன் விருப்பத்துக்கு ஒன்று படிப்பான். அப்போ அந்த இடத்துல தான் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறது கிடையாது. போட்டித் தேர்வுக்கு தேவை புத்திசாலித்தனம் தான் முக்கியங்க. எப்படியும் படிக்கிறது படிப்பு கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு சிலரெல்லாம் நான் பார்க்குறேன் 15 மணி நேரம்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கான். உண்மையிலே அப்படியும் படிக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குள்ளே ஒரு பிளான் இருக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தேர்வுக்கு எழுத போகிறீங்க. குரூப் 2வும் வருது, குரூப் 4ம் வருது. குரூப் 2வும் வருது, குரூப் 4ம் வருது. அப்போ இந்த குரூப் 2க்கு இந்த குரூப் 4க்கும் அதனால் சிலபஸ் நல்லா பாருங்கள், ஏறத்தாழ ஒரே மாதிரியாக இருக்கும். இதில் ப்ரீம்ஸுக்கும் இதில் குரூப் 4 சிலபஸும் ஏறத்தாழ சேமாக இருக்கும். இந்த 100 நாளில் நீங்கள் குரூப் 2 எய்ம் பண்ணி வேறு லெவலில் படிச்சிங்கன்னா இந்த குரூப் 4 எளிமையாக பாஸ் பண்ணலாம். அப்போ இந்த குரூப் 4 100 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் முழுசாக படிக்கணும். என்னுடைய படிப்பினுடைய கால அளவை 50 நாள், ஒரு நாளைக்கு 2 பாடம் தான் 50 நாள் படிக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா 50 நாள் நம்ம படிச்சுட்டு இந்த 50 நாளை 2ஆக உடைங்க, 30 நாள் ரீகால் பண்ணுங்கள், மீதி 20 நாளில் இன்னொரு ரிவிஷன் வைக்கும். அப்போ 2 ரிவிஷன் கண்டிப்பாக வேணும். நம்ம பண்ணுற முதல் தவறு என்னென்னா நம்ம மட்டும் படிச்சுட்டே போகிறோம், தேர்வு எழுதி பார்க்கறது கிடையாது, ஒரு செயலை திரும்ப படிச்சதே கிடையாது. இப்போ எப்பயுமே ஒரு வீக்கில் நம்ம டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வெவ்வேறு பயிற்சி மையத்தில் கூட படிங்க, தப்பு இல்லை. இந்த வாரம் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்களா, அந்த தேர்வுக்கு மட்டுமே நம்ம படிக்கக்கூடாது. சென்ற ஆண்டு என்ன படிச்சோமோ அதையும் இது கூட என்ன பண்ணலாம், சேர்த்து படிக்கணும். ஆனால் இந்த வாரத்துக்கான தேர்வுக்கு அதிக நேரம் கொடுக்கணும். சென்ற மாதம் படித்த இல்லை சென்ற வாரம் படித்த இல்லை நேற்று படித்த பாடத்தை ஒரு முறையாவது தினந்தோறும் என்ன பண்ணலாம், ரீகால் பண்ணிக்கிட்டே வரணும். ஏறத்தாழ குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சேம் சிலபஸ் தான். நல்லா பாருங்கள், இதுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிறது என்ன சிலபஸ்னால் பாருங்கள், குரூப் 4க்கான சிலபஸ் வச்சுருக்கேன். இதே இது தான் அப்படியே குரூப் 2க்கு பார்க்கக்கூடிய இதே சிலபஸ் தான் எதுலேயும் இருக்க, குரூப் 4லேயும் இருக்குது. இது குரூப் 2 பாருங்கள். அதாவது குரூப் 2 இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ, அதான் ப்ரிலிமினரி தேர்வு. ஓகேங்களா? பாருங்கள், சேம் சிலபஸ் தான். பாருங்கள், இதே தான் பொது அறிவு, புவியியல், வரலாறு பண்பாடு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு, இது உள்ளே இருக்கக்கூடிய சப்ஜெக்டிங் முதலாகியும் எதுவுமே மாற்றலை. எதுலேயும் கொடுத்துருக்காங்க, குரூப் 2லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சார் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது சிலபஸ் எடுங்க. நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா, சிலபஸ் எடுங்க. செகண்ட் ஒன்று என்னது, சிலபஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு மெட்டீரியல், தேர்ட் ஒன்று என்னது, ஃபஸ்ட்டு சிலபஸ் இருக்கணும், செகண்ட் ஒன் மெட்டீரியல் இருக்கணும், தேர்ட் ஒன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கணும், ஃபோர்த் ஒன் வாரத்தில் ஒரு தேர்வாவது எழுதி பார்க்கணும். டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீக்லி அட்லீஸ்ட் 1 அல்லது 2 தேர்வுகளாவது வீக்லி எழுதணும். ஃபிஃப்த் ஒன், ஒவ்வொரு வாரமும் நம்ம தேர்வு எழுதும்போது லாஸ்ட் வீக் என்ன படித்தோமோ அதை ரிப்பீட்டடாக திரும்ப படிக்கணும். இந்த ரிப்பீட்டடாக திரும்ப படித்தா தான் நம்ம எதுலேயும் சாதிக்க முடியும். சிக்ஸ்த் ஒன், அதாவது படிக்கும்போது ஒரே சப்ஜெக்டை படிக்காதீங்க, ட்ரையாக இருக்கும். அப்போ உங்களுக்கு போர் அடிக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்டு அவசியம்.
உங்கள் உங்களுடைய உடல் ஒத்துழைப்பு, உங்களுடைய நேரம், உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் இதை பாருங்கள். நம்மளால் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். 7th ஒன் பிளான் பண்ணி படிங்க. ஓகேங்களா? அதாவது பிளான் பண்ணுங்கள். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் அதனால் இந்த பிளானிங்க்கு கீழே ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் என்ன இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குதுல்ல. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வீக்லி ஒன்ஸாவது நம்ம என்ன பண்ணணும், போடுற மாதிரி இந்த டைம் ஷெட்யூலில் பார்த்து கரெக்டாக போகணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது நம்ம என்ன பண்ணோம், கோத்ரோ பண்ணணும். டிஎன்பிசிக்குன்னு இதுக்குன்னே உட்கார்றவங்க 90 நாள் படித்தா போதுங்க, டிஎன்பிசி சிலபஸை முடிச்சிடலாம். 90 டேஸ் போதும். நம்ம இந்த 100 நாளுக்கும் 100 கொஸ்டின் வைக்கலான்னு இருக்கிறேன். விருப்பப்படுறவங்க மெசேஜ் போடுங்க. மந்த்லி ஃபீஸ் தான். 90 நாள் கிளாஸ் நடக்கும். அந்த கடைசி 10 நாள் ஸ்டடி ஹாலிடேவாக இருக்கும். 10 டேஸ் என்னவாக இருக்குன்னா ஸ்டடியாக இருக்கும். அதாவது மாடல் எக்ஸாம் ஒரு 2 நடத்தலாம். அது வரைக்கும் திரும்ப நம்ம என்னது சிலபஸை பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கு அடுத்தது எந்த பாடங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதுன்னா ஒரு 6 பாடத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா போதும். ரொம்பவும் அதிகமாகலாம் வேணும். தமிழில் குறிப்பாக இலக்கணம், மேக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரியில் 2 யூனிட் இருக்குது. அதுக்கு அடுத்தது எக்கனாமிக்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போதே யூனிட் 6ன்னு ஒன்று இருக்குது. அதனால் அந்த யூனிட் 6ம் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து படிக்கணும். இந்த 6 போர்ஷனை படிக்கலாம். டோட்டலாக நீ பாஸுங்க. டோட்டலாக பாஸ். அதிகமாக ரிஸ்க் எடுக்க தேவை. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, சுவாலஜி அப்படின்னு ஏனோ தானே படிக்காது. படிக்கிறத பிளான் பண்ணி படிக்கணும். இங்கே பாருங்கள் என்ன சொல்ல வரன்றதை தெளிவாக கவனிங்க. இந்த ஃபிசிக்ஸு பொதறிவு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 5 கேள்வி தான். டோட்டலாக இது விட்டுருங்க. அப்போ இதுலேருந்து நான் எதை சார் படிக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிங்க. எந்த கேள்வி அதிக தடவை வருதோ அந்த ஏரியாவை மட்டும் படிங்க. இந்த 5 கொஸ்டினாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ட். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பராவது படிங்க. செகண்ட் ஒன் ஜாகிரஃபி 10th மட்டும் படிங்க போதும். 10th மட்டும் படித்தா போதும். இது அதனால் இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இது 6 to 8. அதாவது எது வரைக்கும் இருக்குன்னா தென்னிந்திய வரலாறு வரைக்கும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால நிலை அது வரைக்கும் எதில் இருக்கும் 6 to 8 இருக்கும். மீதி எல்லாமே தமிழ் புத்தகத்துலேயும் இருக்கும், வரலாறு புத்தகத்துலேயும் இருக்கும். அதாவது 8th ஹிஸ்ட்ரி புக்கு, 10th ஹிஸ்ட்ரி புக்கு, 12th ஹிஸ்ட்ரி புக்கு. முழுக்க 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற பாலிட்டி புக்கு போதும். 15 கொஸ்டினில் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கிலேருந்து 10 to 12 கொஸ்டினாவது வரும். 3 கொஸ்டின் கரண்ட் நியூஸ் சார்ந்து வரும். போகட்டும், அடிக்கலாலும் பரவாயில்ல. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 10 to 12 கொஸ்டின் சரியாக அடிங்க. அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 20 கொஸ்டின். அரசுடைய என்னென்ன திட்டங்கள் எப்பப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றின செய்திகள். தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் அரசியல் இயக்கங்கள் இதுக்கு 20 மதிப்பெண். பாருங்கள், நான் உங்களை என்னென்ன படிக்க சொன்னேன். தமிழில் 100 மதிப்பெண், தமிழில் 100, மேக்ஸில் 25, தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடில் ஒரு 20, யூனிட் 6 இது. அடுத்தது பாலிட்டியில் ஒரு 25. அடுத்தது ஹிஸ்ட்ரி, அதனால் 2 ஹிஸ்ட்ரி இது. அந்த 2 ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு 15 மதிப்பெண் வரும். இதை மட்டுமே கூட்டுங்களா. 5, 10, 15க்கு 5, மீதி 1, 6, 2 எவ்வளோ 8, 185 கொஸ்டின். என்னங்க சார் இந்த ஃபுல் மார்க்கு நான் எடுத்துருவேனா? அதில் தமிழா 95 எடுங்க, கணிதமா ஒரு 22 எடுங்க, 6th யூனிட்டா ஒரு 15 எடுங்க, பாலிட்டியில் 15 கொஸ்டின் தான், இது ஒரு 15. பாலிட்டியில் ஒரு 12, 2 ஹிஸ்ட்ரியில் ஒரு 12. இன்னும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு எழுதிட்டோம், பாலிட்டி எழுதிட்டோம், ஹிஸ்ட்ரி 2 யூனிட் எழுதிட்டோம். ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது? 2, 4, 6, 16க்கு 6, மீதி 1, 10, 15 மதிப்பெண். 156 கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சது அடித்தாலே போதும்.
156 கொஸ்டின் தெரிஞ்சதை அடித்தா போதும். ஓகேங்களா? அப்போ தெரியாத கேள்விக்கு அதனால் அது எப்படி நம்ம போட்டாக்கா அந்த 175 வரும் அப்படின்றத நான் மாடல் எக்ஸாம் அப்போ அதனால் நம்மகிட்ட படிக்கும்பொழுது அந்த மீதி இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட 44 கொஸ்டினில் ஒரு 15 கொஸ்டினாவது உங்களுக்கு வரும். கிடைக்கிற மாதிரி நம்ம சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். முழுக்க முழுக்க குரூப் 2லேயும் குரூப் 4லேயும் பாஸ் ஆகலாம். நமது பயிற்சி மையத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக தேர்வில் வெற்றி பெறலாம். மாத கட்டணம் தான். உங்களுடைய யூஜி ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பிஜி ஃப்ரெண்ட் இருக்கலாம், 12th ஃப்ரெண்ட் இருக்கலாம், அதனால் உங்களுடைய நண்பர்கள் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் பாருங்கள். இந்த ஜூலைலேருந்து 7ஆம் தேதியிலேருந்து ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் கிளாஸ் பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெற்றோர் இல்லாத மாணவர்களாக இருக்கலாம், விதவைகளாக இருக்கலாம், இவங்க 2 பேருக்குமே நம்ம முற்றிலும் என்னது பயிற்சி ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். பிற மாணவர்கள்கிட்ட மட்டும் நம்ம மந்த்லி ஃபீஸ் வாங்கிக்கலாம். சரி, ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கே உட்காருங்க, இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி.